Hi friends, welcome to TNPSC Max Resort. நம்ம TNPSC Group 2 2013 questions தான் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Sum was put at simple interest at a rate for 2 years. Had it been put at 3% higher rate, it would have fetched rupees 300 more. Find the sum கேட்டிருக்காங்க. இது வந்து சிம்பிள் கொஷின்ஸ் தான். நான் சம்மரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து சர்டன் ரேட்டில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அடுத்தது 3% இன்க்ரீஸ் ஆகி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 2 இயர்ஸ்க்கு வந்து 300 ருபீஸ் மோராக அதிகமாக கிடைக்குமா? நம்ம எப்படி போடலான்னா, நமக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100ன்னு நமக்கு தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ P இன்ட்டு R+3 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கா, அதனால் R+3ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து R அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ R+3 × 2 / 100 மைனஸ் P இன்ட்டு R இன்ட்டு 2%, 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த 2 எங்கே எடுத்துக்கிறோம். 2/100 = 300 மோர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ = 300 போடுறோம். இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா 6Pன்னு கிடைக்கிது. 6P = இந்த கீழே இருக்க 100 வந்து இங்கே வந்துடுது. இங்கே வந்துடுச்சுன்னா இப்போ 300 × 100 வந்து 30,000 கிடைக்கும். 6 வந்து டிவைடில் வரும். 6 டிவைடில் வரும்போது 5,000 ஆன்சர் கிடைக்கிது. P வந்து 5,000. சம்ஸில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது, RRB எக்ஸாமு, ABPS, SBI கூட இப்போ போட்டிருக்காங்க, UPSC போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி எழுதுங்க. எழுத தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.